ரோமன் ரெயின்ஸ், சிஎம் பங்க், செத் ராலின்ஸோட ஸ்டோரி லைன் செமையாக பில்டப் ஆகுது. பங்க் ஃபைனலாக அந்த ஃபேவர் என்னன்னு சொல்லிட்டாரு. வைஸ்மேன் பால் ஹேமன் ரெசல்மேனியாவில் பங்கோட கார்னரில் தான் இருக்கணும்னு ஃபேவர் கேட்டுட்டாரு. ரோமன் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தார் பால் ஹேமன் அதை அக்செப்ட் பண்ண மாட்டார்னு. ஆனால் பால் ஹேமன் ரோமனுக்கு தான் நோ சொல்லிட்டாரு. சிஎம் பங்க் ரோமனுக்கு ஜிடிஎஸ் போட்டுட்டாரு. இது எல்லாத்தையும் செத் ராலின்ஸ் பார்த்துட்டே இருந்தார் ஓரமாக நின்று. ரெசல்மேனியா டே 1ஓட மெயின் event சிஎம் பங்க் வர்சஸ் செத் ராலின்ஸ் வர்சஸ் ரோமன் ரெயின்ஸ் ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்சில் பால் ஹேமன் சிஎம் பங்கோட கார்னரில் தான் இருக்க போகிறாரு. இவ்வளோ நாள் ரூமர்ஸ் எப்படி போயிட்டு இருந்துச்சுன்னா பால் ஹேமன் சிஎம் பங்காக ரோமன் ரெயின்ஸ்க்கு மேட்ச்சில் துரோகம் பண்ணிடுவார்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தா மேட்ச் முன்னாடியே ஃபேவரில் பால் ஹேமன் ரோமனுக்கு துரோகம் பண்ணிட்டாரு. பால் ஹேமனுக்கு சிஎம் பங்க் பல வருஷமாக தெரியும். சிஎம் பங்கும் ஒரு பால் ஹேமன் கை தான். இன்னைக்கு ஸ்மாக் டவுனில் செத் ராலின்ஸ் ஒரு விஷயம் சூப்பராக சொன்னார். ரோமன் ரெயின்ஸ் தான் பெரிய ஆள், அவர் நினைக்கிறதா கரெக்ட்னு மைண்ட் செட்டில் இருக்காரு. ஆனால் ரியாலிட்டி கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். ரோமன் ரெயின்ஸோட மைண்ட் செட் எப்படின்னா சிஎம் பங்கை விட ரோமன் தான் பெரிய ஆள்னு நினைக்கிறாரு. ஆனால் ரியாலிட்டி அப்படி இல்லை. சிஎம் பங்க் இப்போ மெயின் event மேட்ச்சில் இருக்காருன்னு செத் ராலின்ஸ் ரோமன் ரெயின்ஸ்க்கு புரிய வச்சாரு. இதுக்கு மேலே ரோமன் பால் ஹேமனையும் நம்ப மாட்டாருன்னு தோணுது. இந்த மேட்ச்சில் தான் யார் வின் பண்ணுவாங்கன்னு ஸ்டோரி லைன் கெஸ்ஸே பண்ண முடியல. 3 ரெஸ்லர்ஸ்க்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. செத் ராலின்ஸ், ரோமன் ரெயின்ஸ் ஷீல்டில் ஒன்றா இருந்துட்டு அப்புறம் செத் வந்துட்டு பேக் ஸ்டாப் பண்ணிட்டாரு. போன இயர் ரெசல்மேனியாவில் கோடி ரோமனை டிஃபீட் பண்ண செத் தான் முக்கியமான ஒரு ஆளாக இருந்தார். பிளட் லைனுக்கு சப்போர்ட்டாக சிஎம் பங்க் வந்தார். ரோமன் சிஎம் பங்கை நம்பினார். பார்த்தா ராயல் ரம்மில் பங்க் ரோமன் செத் 2 பேரையுமே எலிமினேட் பண்ணிட்டாரு. செத் ராலின்ஸுக்கும் சிஎம் பங்க்கும் பல வருஷமாக ஆகாது. டபிள்யூடபிள்யூல தான் அதை இப்போ ஸ்டோரி லைனாக காட்டிகிட்டு இருக்காங்க. பங்க் எலிமினேஷன் சேம்பரில் தோக்க மெயின் ரீசனே செத் ராலின்ஸ் தான். சோஷியல் மீடியாவில் இன்னொரு ரூமர் போகுது. பால் ஹேமன், சிஎம் பங்க், ரோமன் ரெயின்ஸ் இவங்க 2 பேருக்கும் துரோகம் பண்ணி செத் ராலின்ஸ் கூட சேர்ந்துருவார் அப்படின்னு ரூமர்ஸ் போகுது. இது கொஞ்சம் நம்ப முடியாத ஒரு ரூமர் மாதிரி தான் இருக்குது. ஆனால் நடந்துச்சுன்னா ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கும். இப்போ வரை இது ஒரு ரூமராக தான் போயிட்டுருக்கு. செத் ராலின்ஸ் ரோமன் ரெயின்ஸ் கூட சேர்றக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இவங்க காமன் எனிமி சிஎம் பங்க் தான். அவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் சிஎம் பங்கை காலி பண்ணிடலாங்கிற மாதிரி செத் ராலின்ஸும் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் ரோமன் ரெயின்ஸ் செத் ராலின்ஸை சுத்தமாக நம்புற ஐடியாலேயே இல்லை. செத் ராலின்ஸ் ஒரு லாயல்ட்டியே இல்லாத பர்சனாக தான் ரோமன் எப்பயுமே பார்க்குறாரு. சிஎம் பங்க், செத் ராலின்ஸ், ரோமன் ரெயின்ஸ் ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்சில் யார் வின் பண்ணால் நல்லா இருக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள்.